ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயுஸ் கொங்குநாடு சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் குழம்பு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் பூரி செஞ்சுருந்தோம். அம்மா பூரி செஞ்சுருந்தாங்க, எங்கள் மதர் இன் லா தான் செஞ்சுருந்தாங்க. இப்போது நான் சிக்கன் கிரேவி செய்கிறேன், சிக்கன் குழம்பு செய்கிறேன், வாங்க பார்க்கலாம். கிரேவியில் இது ஒரு குழம்பு. ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாட்டி நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இனி என்னோடய ரெசிபீஸும் பார்க்கலாம். அப்புறம் எங்கள் மாமியாரும் அவங்களும் ரெசிபீஸ் நிறையா போடுவாங்க. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு டெய்லி அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் பாருங்கள். நல்லா சிம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே எந்த சமையல் செஞ்சாலும் இந்த மாதிரி வதக்கிறதுக்கெல்லாம் சிம்மில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் இந்த நூடுல்ஸ், இந்த ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் ஹை ஃப்ளேமில் செய்யணும். இப்போ நம்ம தனியா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவும் தனியா கரம் மசாலா தனியாக வறுத்து தான் போடுவேன். இன்றைக்கி நான் அப்படி பண்ணலை. இது முன்னாடியே போட்டிருக்கணும், நான் முன்னாடி போட மறந்துட்டதுனால இப்போ நான் ஆட் பண்ணுறேன். தனியா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு தனியாக இன்னொரு எபிசோடில் இந்த மாதிரி கரம் மசாலா எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத நான் தனி எபிசோடாக போடுறேன். அது பிரியாணிக்கு, இந்த மாதிரி சிக்கனுக்கு எதுக்கெல்லாம் உங்களுக்கு தேவையோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக போட்டு செஞ்சோன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேங்காய் கலவை 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தாளிக்க போகிறோம். ஸோ இதை நல்லா வறுத்துட்டு ஆறட்டும். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோம்பு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, அப்புறம் கல்பாசி இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் பெஸ்ட்டு. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர், வறுக்கும்போதே நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். சிம்லேயே வச்சு பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள். ஸோ இப்போ சிக்கனுக்கு தேவையான 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கனை மஞ்சளும் கல்லுப்பும் போட்டு நான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதை வடித்து க்ளீன் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் சிக்கன் எப்போ வாங்கினாலும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ சிக்கன் இந்த மசாலாவில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். எப்போவுமே சிக்கன் வாங்கினீங்கன்னா மஞ்சள் தூளும் கல்லுப்பும் போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லது. இப்போது நல்லா சிக்கன் வேகணும். அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டிங்கன்னா சிக்கன் வெந்துடும். இப்போது அரைச்ச மசாலா, நம்ம அரைச்ச மசாலாவை மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி இருந்தால் தண்ணியே ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
வேக வச்சுக்கலாம். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வேக வைங்க. எண்ணெய் மேலே தனியாக வரும். அந்த ஸ்டேஜில் நல்லா கலக்கிட்டு ஒரு பிஞ்ச் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனி இதை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.